அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இறைவனுடைய படைப்பு. இந்த பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த பச்சை இலையில் சிகப்பு பூ. இதுக்கு யார் வர்ணம் தீட்டினா? இறைவன் இருக்கார் பார்த்தீங்களா? அவரால் படைக்கப்பட்ட அத்தனையும் அழகு தான். இயற்கைக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எவ்வளோ அழகாக அருமையாக பூத்து குலுங்குது பாருங்களேன். இந்த மரத்தோட இலைகளை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. யாராலையும் செய்ய முடியுமா இது? இறைவன் பார்த்தீங்களா? கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்களே, இங்கே இருக்கார் கடவுள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஈடு உண்டா? எவ்வளோ காலையில் எந்திரிச்ச உடனே பசுமையை பார்க்கணும், இந்த மாதிரி பூத்து குலுங்குறத பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்தால என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டை பார்க்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. இப்படி இயற்கையை பாருங்கள், உங்களுடைய மனசெல்லாம் லேசாயிரும். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அதை பார்க்கும்போது? ஐயோ, என்ன அழகுடா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. அப்படி ஒரு அருமையான பாடல். இதை பார்க்கும்போது பாடணும்னு தோணுது. சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே பசுமை பார்க்கணும், அது கண்ணுக்கு குளிர்ச்சி. நம் முன்னோர்கள்லாம் அதான் செஞ்சாங்க. காலையில் எந்திரிச்சு வயக்காட்டுக்கு போவாங்க, வேலைகளை பார்ப்பாங்க, செடி கொடிகள் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கண் நல்ல 90 வயசு வரைக்கும் தெரிஞ்சுது. இப்போ 30 வயசுக்கு மேலே கண்ணே தெரிய மாட்டேங்குது. காரணம் லேப்டாப்பு, நிறைய அப்போது சூரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க. இப்போது நிறைய லைட்டுகளை பார்த்து லேப்டாப்பில் உட்காந்து, கம்ப்யூட்டரில் உட்காந்து பசங்கள்லாம் வேலை பார்க்காங்க. பாவம், கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வாங்கப்பா. இதெல்லாம் பாருங்கள். இதை கொடுத்த இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி இறைவா. நீங்கள் இருக்கீங்க இறைவா, எங்களை எல்லாம் பார்த்துப்பீங்க. இதை பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி பூத்து குலுங்கணும்னு நான் அந்த இயற்கை அன்னைக்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக நம்ம லைஃப்பும் இந்த மாதிரி பூத்து குலுங்கும், நந்தவனமாக பூஞ்சோலையாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நானும் சாயும்.